ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே சுட்டு எத்தனை வகைப்படும் பார்த்துட்டோம். அதில் எத்தனை சுட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அண்மை சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன சுட்டுனா பார்த்துட்டோம். செய்மை சுட்டுனா என்ன பார்த்துட்டோம். அகச்சுட்டுனா பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு ரீகால் பண்ணிடுறேன். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3. ஆ இ ஊ. ஆ இ மட்டும்தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஊ என்பது வழக்கத்தில் இல்லை. அகச்சுட்டுன்றது வந்து அகத்தே பிரித்தால் பொருள் தராதது அகச்சுட்டு. சுட்டுப்பொருளை பிரித்தால் பொருள் தராதது அகச்சுட்டு. சுட்டுப்பொருளை பிரித்தால் பொருள் தருவது புறச்சுட்டு. அண்மை சுட்டுன்றது பக்கத்தில் இருக்கிறத குறிக்கிறது. அவர், இவர், இது. ஈ என்பது அண்மை சுட்டு. ஆ என்பது செய்மை சுட்டு. செய்மைனா தொலைவு, தொலைவில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு ஆ யூஸ் பண்ணுறோம். அவள், அவர். இது வரைக்கும் பார்த்துட்டோம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்காலத்தில் நம்ம எந்த நோட்ஸ் புக்கு எதுலையுமே உது, உவன் அப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அக்காலத்தில் மட்டும்தான் இந்த ஊவை யூஸ் பண்ணாங்க. அண்மைக்கும் சேமையும் சேர்ந்த மாதிரி ஒரு சுட்டு இருக்குன்னா அது ஊ. சுட்டு திரிபு ஆ இ ஆகிய சுற்று எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என்று வழங்குகின்றன. இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனா என்னன்னா ஆ இ இம்மரம், அவ்வல் அப்படின்னா ஆ ஈ இருக்கிறது அந்த இந்தன்றத திரிஞ்சு வர்றது சுட்டு திரிபு. அம்மரம், அந்த மரம், இவ்வீடு, இந்த வீடு, இப்பள்ளி, இந்த பள்ளி, இதெல்லாம் வந்து சுட்டு திரிபு. சும்மா வினா எழுத்துக்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். பாக்கி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். வினா பொருளை தருவது வினா எழுத்துக்கள் ஆகும். மொத்த வினா எழுத்துக்கள் எத்தனை? 5. ஏ, யா, ஆ, ஓ. ஆ ஓ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஏ யா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஏலே யான்னு வரும். ஏ ஏ யா ஆ ஓ. ஓகேங்களா, இதுக்கு பிளேசஸ்லாம் இருக்குது. இது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். மொத்தமாக வந்து வினா எழுத்துக்கள் 5. ஆ, ஆ ஓ, ஏ ஏ யா, ஆ ஓ, ஏ ஏ யா. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிலபஸ் வைஸ் தனியாக பார்ப்போம். முதல்ல மொத்தமாக இருக்கிற 6 to 12 வரைக்கும் இருக்கிற இலக்கணத்தை பேசிக்காக பார்த்துட்டோம்னா நமக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கலாம்.